வணக்கம் இந்தியா. இன்றொரு தகவல். இன்றைய தினம் இந்த நிஃப்டியினுடைய இன்புட்டை பற்றியும் கோல்டுடைய இன்புட்டை பற்றியும் பேச போகிறோம். நண்பர்களே, உங்களுக்கு எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும், இந்த வாரத்தில் இந்த லியோன் மிசை, அதாவது லேண்டட் இன் இந்தியா இல்லையா, இஸ் அ பிக் ஃபுட்பால் பிளேயர். அவருடைய பிகினிங் ரொம்பவே பெரிய லெவலில் எதிர்பார்ப்போடு இந்தியாவில் இருந்ததுங்க. அதுவும் மெயினாக எஸ்பெஷலி இன் கொல்கட்டா. ஆனால் அவருடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் மக்களுக்கு ஒரு ஸ்கை ஹைன்னு சொல்லுவோம், அந்த மாதிரி இருந்தது அவங்களுடைய ஃபேனுக்கு. என்னாச்சு, ஏன்னா ஒரு ரேர் சான்ஸ் டு சீ ஹிம், அவங்கள பார்க்கறதுக்கு இருக்குல்ல, அதை மக்கள் ரொம்பவே, அவங்க ஃபேன்லாம் ரொம்பவே மகிழ்ச்சிகரமாக கொண்டாடும் வழியில், திருவிழா போல கொண்டாடும் வகையில் இருந்தாங்க. ஆனால் என்னாச்சு, அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப குறுகியதாக இருந்ததுங்க. ஸோ அப்பியரன்ஸ் ரொம்ப ஷெட்யூல் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணி விட்டதில் என்ன ஆகிப்போச்சு, எல்லாருக்கும் ஒரு நேரோ விண்டோவானதுனால அந்த ரியல் ஃபுல்ஃபில்மெண்ட்டை அவங்களுடைய ஃபேன்ஸ் என்ஜாய் பண்ண முடியல, லிமிட்டட் ஆகிப்போச்சு. அதுபோல தான் இந்தியன் ஈக்விட்டி மார்க்கெட்டும் கரண்ட்டாக பார்த்தீங்கன்னாக்க ஒரு சிமிலர் எமோஷ்னல் டிஸ்கனெக்ட்னே சொல்லலாம் சந்தைகளில். அதாவது நம்மளுடைய ஹெட்லைன்ஸ் பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 ஒரு ஃப்ரெஷ் ஆல் டைம் ஹை வந்தது போன மாதத்தில். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திருப்பி அந்த லெவலில் நிற்கிறதுக்கோ மறுபடியும் மேலே செல்றதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்ட்ரகிள்னே சொல்லலாம். ஸோ அதில் மெயினாக நம்ம இன்னைக்கு இந்த 200 DMA வச்சு பேச போகிறோம். அதாவது 200 DMAங்கிறது என்னன்னா 200 டே மூவிங் ஆவரேஜ், அதுதான். ஓகே, இது ஒரு லாங் டேர்ம் மார்க்கெட் பிரெத்தை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு புள்ளின்னு சொல்லலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னாக்க நிஃப்டி 50ல் இன்டர்னல் ஸ்ட்ரென்த் லாஸ்ட் வீக் பார்த்தோம்னு வச்சுங்களேன், பிட்வீன் December 11 to 19th நேற்று வரலையும் பார்த்தோன்னா நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், கிட்டத்தட்ட 200 DMA டிக்ளைன்டு ஆயிருக்கு. அது மாத்திரம் இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு லாங் டேர்ம் ட்ரெண்ட் லைன்லையும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நிஃப்டி 50ல் 68 to 62 ஸ்டாக்ஸ் பிலோ லாங் டேர்ம் ட்ரெண்ட் லைனுக்கு வந்திருக்கு. அது மாத்திரம் இல்லாமல் இந்த டிட்டீரியேஷன் சொல்லுவோம்ல, அது பார்த்தீங்கன்னா அந்த பிரெத்தில் நம்ம டெய்லி கொடுப்போம், மார்க்கெட் பிரெத் எப்படி இருக்குது, மார்க்கெட் எப்படி இருக்குன்னு கொடுக்கணும்ல, அந்த மார்க்கெட் பிரெத் பார்த்தீங்கன்னா மார்ஜினலி 0.31% போன வாரத்துக்கு இந்த வாரம் விழுந்திருக்குன்னு சொல்லலாம். ஸோ அதனால் செல்லிங் ப்ரெஷர் எப்படி இருந்ததுன்னா ஒரு ப்ராட் பிரேஸ்டு ரேதர் தேன் ஒரு கன்ஃபைண்டாக ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்ஸ் ஹெவி வெயிட்ஸ்லன்னு இல்லை. ஸோ அதனால் மெயினாக அது மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஸ்டாக் லெவலில் பஜாஜ் ஃபின்சர்வ், HDFC லைஃப் இன்சூரன்ஸ் இதெல்லாம் ஒரு 200 டே மூவிங் ஆவரேஜுக்கு கீழே விழுந்திருக்கு. அதாவது எமர்ஜிங் வீக்னஸ் இந்த ஒரு செலக்டாக உள்ள ஃபினான்ஷியல் சர்வீசஸில் பார்க்க முடிஞ்சது. மேலும் நோட்டபிளாக நிஃப்டி கான்ஸ்டியூன்ட் பார்த்தீங்கன்னாக்க அந்த டிசிசிவ்லி டு கிராஸ் சொல்லுவோம்ல, அந்த 200 டே மூவிங் ஆவரேஜ், அது இந்த வாரத்தில் பெருசாக இல்லை. ஸோ ஏன்னா லேக் ஆஃப் லீடர்ஷிப்னு சொல்லுவோம், ஃப்ரெஷ் லீடர்ஷிப். இந்த அப்சைடு போகிறதுக்கு நம்ம ஒன்மேன் ஆர்மின்னு சொல்லக்கூடிய ரிலையன்ஸும் ட்ரை பண்ணுறது, பட் அந்த லீடர்ஷிப் பெருசாக இல்லை. ஸோ அதனால் ஓவராலாக இந்த லேட்டஸ்ட் 200 டே மூவிங் ரேஞ்ச் பிரெத் டேட்டா என்ன சொல்லுதுன்னா, மார்க்கெட் ஒரு இன்டர்னல் பார்ட்டிசிபேஷன் பார்த்தீங்கன்னா வீக்கனாக இருக்குது. இது எப்படி சொல்கிறதுனா, ஒரு பெரிய ஒரு கேதரிங்க்கு பெருசாக போட்டிருப்பாங்க, ஆனால் கேதரிங்குள்ள ஆள் கம்மியாக இருப்பாங்க. அது மாதிரி மார்க்கெட் இஸ் ட்ரைங் டு கோ அப், பட் பார்ட்டிசிபேஷன் இல்லை. ஸோ அதனால் அந்த க்ரோயிங் நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் லூசிங் இருக்குது பார்த்தீங்களா, லாங் டேர்ம் சப்போர்ட் அதிகமாக இருக்கிறது. ஸோ இது குறைய வேண்டும். ஆனால் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இது சற்று ஸ்லைட்டாக சேஞ்ச் ஆகிருக்குன்னு சொல்லலாம். அதனால் இன்வெஸ்டர் பர்ஸ்பெக்டிவில் பார்க்கும் பொழுது செலக்டிவ் அப்ரோச், அதாவது செலக்டிவாக ஷேரை வாங்குவது ஒரு பெட்டராக இருக்கக்கூடும். ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் ஸ்டாக்ஸ் 200 டே மூவிங் ஆவரேஜுக்கு மேலே உள்ளது, அதெல்லாம் அப்படியே கம்ப்ளீட்டாக மெயின்டைன் ஆகி கொண்டிருக்கிறதை பார்க்க முடிகிறது. அடுத்தது இரண்டாவது, கோல்டு ரேட் பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு 100 ரூபா 1000 ரூபா விழுந்திருக்கு ரெக்கார்ட் ஹைலேருந்து. உடனே கோல்டு சில்வர் ப்ரைஸஸ் அவ்வளோதானா, கிறிஸ்மஸ்க்குள்ள ஒன்றும் ஃபர்தராக விழுமா அப்படிங்கிற மாதிரி
எல்லாருக்குமே அந்த விஷயங்கள் இருக்கு இல்லையா. மெயினாக வந்து இந்த 1,35,199 per 10 gram MCXல 1,34,206 விழுந்திருக்குங்க. மெயினாக இதில் விழுந்ததற்கு முக்கிய காரணம் அப்படின்னு பார்த்தோன்னு வச்சுங்களேன், நம்மளுடைய இந்திய ரூபாயினுடைய மதிப்பு 92 ரூபா இருந்தது, நேற்றுக்கு 89 ரூபா 50 பைசாவாக ஆகியிருக்கிறது. ஸோ இது வந்து ஒரு ஒரு ஸ்ட்ராங் ஒரு மூமெண்ட்னே சொல்லலாம். மேலும் ஒரு ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்க பேங்க் ஆஃப் ஜப்பான் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றினாங்கல்ல, அது இன்ட்ரெஸ்ட் ரேட் எதுக்கு ஏற்றுறாங்கனாக்க டாலருக்கு வந்து ஒரு சேலஞ்சு கொடுக்கறதுக்கு. டாலரில் என்ன ஆகுதுனால ஒரு டாலரில் வந்து அவங்களால வந்து அதை தாக்கு பிடிக்க முடியாது. ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்னால அது வந்து அவங்களுக்கு ஒரு ப்ரெஷர் ஆன் த டாலர். ஸோ அதனால் ஆட்டோமேட்டிக்காக எல்லா இடத்துலையும் டாலர் வந்து கவிழ ஆரம்பிக்கிறதுன்னு சொல்லலாம். ஸோ இது என்ன ஆகுதுனாக்க டிஸ்கண்டினியூஷன் ஆஃப் த ப்ராஃபிட்ஸு. மெயினாக நமக்கு வந்து இம்போர்ட் பண்ணக்கூடிய கோல்டு சில்வருடைய டாலர் ரேட் வச்சு தான் அது மார்க்கெட்டில் ஏறினதும் டிமாண்ட் சப்ளை விட. ஸோ அதனால் அது இறங்கியிருக்கே தவிர வேற ஒரு மெயினாக வந்து வேற ஒரு பெரிய காரணமும் தெரியல. ஆனால் கோல்டு சில்வரை பியூராக டெக்னிக்கலாக வச்சு பார்த்தோன்னு வச்சுங்களேன், ஸ்டில் இட் இஸ் ஆன் த புல்லிஷ் டேர்மில் தான் இருந்துகிட்ருக்கு. அதனால் இது வந்து இன்வெஸ்டரை பொறுத்தவரையிலையும் எனி டிப் இஸ் அ குட் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு தான் எடுத்துக்கலாமே தவிர இதில் வேற எதுவும் இப்பொழுது அதை தவிர வேறு எதுவும் இதில் வந்து சொல்கிறதுக்கு ஒன்றும் பெருசாக இல்லை. மெயினாக தீஸ் 2 ரீசன்ஸ், அதனால் அது விழுந்ததை தவிர வேறு எதுவும் இல்லை. ஸோ ஃபர்தராக டிப் ஆச்சுன்னா வாங்குவதற்கு பெட்டராக இருக்கும். ஏன்னா ரஷ்யா வந்து யுக்ரைன் இன்னும் பார்த்தீங்கன்னாக்க அவங்களுடைய டீல் வந்து எதுவுமே முடியல. ஸோ அவன் வார் வந்து முடிய போகுதுன்னா தான் தென் வி கேன் see some changes. அப்படி இல்லைன்னா அது வரலையும் இந்த இழுபறி வந்து இருந்து கொண்டு தான் இருக்கக்கூடும். மேலும் நண்பர்களே, நாளை தினம் நமது சந்தைகள் வருவாரம் என்ன பண்ணலாம், நிஃப்டி 26,000 தாண்டுமா இல்லை 26,000 கீழே இறங்குமா, எந்த மாதிரி யுத்திகளை கையாள வேண்டும் என்பதை பற்றி பேசியிருக்கிறோம். எங்களுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.